ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாலக் பாஸ்தா. ஒரு கிளாஸ் பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு பிஞ்ச் ஒரிகானோ, 1.5 கிளாஸ் பால், 4 கட்டு பாலக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 20 கிராம் பட்டர், ஒரு சின்ன கிண்ணத்தில் கேரட், ஒரு சின்ன கிண்ணத்தில் கார்ன், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி. இதுதான் பாலக் பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள். இது தவிர முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா மோசரில்லா சீஸ். மோசரில்லா சீஸ் நம்மளோட விருப்பம். நான் 1.5 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். சீஸ் எவ்வளவு அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளவு பாலக் பாஸ்தா நல்லாயிருக்கும். பாஸ்தாவை முதல்ல வேக வச்சுக்கணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யை தண்ணியில் விட்டு தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம எடுத்துருக்கிற 1 கிளாஸ் பாஸ்தாவை போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். பாஸ்தா வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதக்கி வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் மீதம் இருக்கிற 10 கிராம் பட்டரை போட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோடவே சேர்த்து நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வேக விட்டுக்கலாம். ஜென்ரலாக மைதாவில் செஞ்ச பொருட்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் இந்த காலத்தில் பசங்க பார்த்திங்கன்னா மைதாவில் செஞ்ச பொருட்களை தான் விரும்பி கேட்குறாங்க. ஸோ எப்போவாவது ஒரு நாள் இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம். அதுவும் வெறும் பாஸ்தாவை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கீரை எல்லாம் சேர்த்து கொடுக்குறப்ப அன்ஹெல்த்தி ஃபுட்டை ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக மாற்ற பசங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜ்ஜீஸையும் நல்லா வதக்கிட்டோம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பாஸ்தாவை செக் பண்ணலாம். பாஸ்தா இன்னும் வேகலை, அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கிளாஸ் அளவு பால், காய வச்சு ஆற வச்ச பால், அது கூடவே நம்ம மீதம் வச்சுருக்கிற 10 கிராம் பட்டர், இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து பீட்டரில் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பீட்டரில் அடித்தாலும் சரி, இல்லை ஏதாவது கரண்டியில் அடித்தாலும் சரி, மைதா பட்டர் ரெண்டுமே நல்லா பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தாவை செக் பண்ணலாம். பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. பாஸ்தாவோட வெளிப்பகுதி கலரே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ பாஸ்தாவில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பச்சை தண்ணியை பிடிச்சி நல்லா பாஸ்தாவை கழுவி எடுத்து ஆற வச்சிட்டோம்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கிளறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற பால் கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பச்சை தண்ணியில் கழுவி ஆற விட்டுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாஸ்தா எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குது. பாஸ்தாவை அமுத்தி பார்த்தா உடையிற அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் பாஸ்தா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நம்ம நெய்யும் கடைசியாக பச்சை தண்ணியாலையும் கழுவுறதால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேக விட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், இப்போ பாஸ்தா வெஜிடபிள்ஸோடு கலந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரிகானோ ஒரு பிஞ்சளவு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். பசங்களுக்கெல்லாம் பாஸ்தா ஏன் பிடிக்குதுன்னா அதில் நூல் மாதிரி சீஸ் வருது பார்த்திங்களா, அதனால தான். பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 கைப்பிடி அளவு மோசரில்லா சீஸ் சேர்த்துட்டோம். சீஸ் சேர்க்காமையும் செய்யலாம். சீஸ் சேர்க்கலைன்னா பாஸ்தாவுக்கு உரிய ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது. பாருங்கள், இப்போ நல்லா சீஸ் சேர்த்துட்டோம். இதுக்கப்புறமா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் தூள், நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மட்டும் கடைசியாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்மளோட
அன்ஹெல்த்தி ஃபுட்டை ஹெல்த்தி ஃபுட்டாக மாற்றி பாலக் பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இதை எடுக்கிறப்ப பீஸாவில் வர மாதிரியே எப்படி வருது பாருங்கள். இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.